முதல் முறையாக இப்போ தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வரேன். ஒரு 10,000 எஸ்ஐபி போடலாம் அப்படின்னா, என்ன மாரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல. ஷேர் மார்க்கெட்டில இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்ல. பலதரப்பட்ட முதலீடு த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட முதலீடு த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா பண்ணலாம். இப்போ இனிஷியலா முதல் முறையா நீங்க பண்றீங்க அப்படின்னா, டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரே ஃபண்ட மட்டும் பண்றத விட, ஒரு 4 ஃபண்ட் வந்து நீங்க 2500, 2500, 2500 ஸோ டோட்டலா 4 ஃபண்ட்ஸ் 10,000 எஸ்ஐபிக்கு நீங்க பண்ணலாம். அதுல கோல்டு, சில்வருக்கு ஒரு ஃபண்டும், பாண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபண்டும், ஈக்விட்டிக்கு ஒரு ஃபண்டும் பண்ணலாம். மேபி என்எஃப்ஓல இல்ல நியூவா லான்ச் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உங்களோட ரிஸ்க்குக்கு ஏத்த மாரி நீங்க இந்த 10,000 எஸ்ஐபில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டெலகிராம் குரூப் மூலியமா நீங்க என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.